வெற்றி வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம், நீங்க போங்க. ஏன் பசிக்கலையா? நான் தனியா போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் எப்போ என் கூட தானே சாப்பிடுவ, இன்னைக்கு என்ன புதுசா? ஹாஸ்பிட்டலுக்கு என்னை விட்டு தனியா தானே போனீங்க, இப்ப மட்டும் எதுக்கு கூட்டி சேர்க்குறீங்க? டேய், இன்னும் அந்த கோவத்துல தான் பேசுறியா? நான் தான் அதுக்கு காரணம் சொல்லிட்டேன்ல. அதை என்னால ஏத்துக்க முடியல மாமா. அக்கா இல்லாத நேரத்துல நீங்க அவங்க வீட்டுல ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சது தப்பு கிடையாது. அதுக்காக நீங்க என்ன அவாய்ட் பண்ணிருக்க கூடாது மாமா. டேய், நான் அந்த மாதிரிலாம் யோசிக்க கூட இல்லடா. அந்த சூழ்நிலையில எனக்கு உன்னை கூப்பிடணும்னு தோணல. நானும் மலரும் இருந்ததுனால அதுக்கான அவசியமும் வரல. அவசியம் வரலன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் இருந்திருந்தா பார்மசிக்கு போயிருப்பேன், கேனுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன், டிஃபன் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பேன். டேய், அதெல்லாம் செய்யறதுக்காக தானே நான் அங்க இருந்தேன். கூட நானும் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுடா. அப்புறம் ஏன் என்ன கூப்பிடல? நீங்க மட்டும் பேர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? டேய், நீ எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இதுக்கு மேலேயும் உன் கூட ஆர்கியூ பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. மயில் வீட்டுல திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்தது. நான் அவங்க கூட இருந்து என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். இதை வச்சு ஸ்கோர் செய்யணும், பேர் வாங்கணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்ல. ஒருவேளை உனக்கு அப்படி தோணுச்சுனாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். இப்ப நீ என் கூட வரியா இல்லையா? வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு நீங்க சொல்லுங்க. அதை எதுக்கு நீ கேக்குற? சும்மா தான் கேக்குறேன், சொல்லுங்க. 3000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்க, இதுல 2000 இருக்கு. மீதி நான் நாளைக்கு கொடுக்குறேன். நீ எதுக்குடா எனக்கு பணம் கொடுக்குற? நீங்க லவ் பண்ற மயிலு என்னோட அக்கா, நீங்க ஆன்டின்னு கூப்பிடுறவங்க என்னோட அம்மா. அப்படின்னா இது என்னோட குடும்பம் தானே மாமா. அவங்களுக்காக செலவு பண்ண பணத்தை நான் தானே கொடுக்கணும். இந்தாங்க புடிங்க. டேய், நீ இவ்வளவு பொறுப்பா பேசுறது நல்ல விஷயம்தான். ஆனா பணம் கொடுக்கற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய மனுஷன் ஆயிடலடா. நானும் இதை வாங்கிக்க மாட்டேன். இதை நீயே வச்சுக்கடா. இல்ல மாமா, இதை நீங்க வாங்கிதான் ஆகணும். என் குடும்பத்துக்காக வேற யாரோ செலவு பண்றதை நான் விட முடியாது. என்னால எப்படி விட முடியும் சொல்லுங்க? டேய், மயில் குடும்பத்துக்கு நான் வேற யாரோ கிடையாதுடா. நானும் அந்த குடும்பத்துல ஒருத்தன் தான். உறவு சொல்லி கூப்பிடுறதுனால நீ என்ன விட அவங்களுக்கு க்ளோஸ்ன்னு நினைச்சிடாத. உனக்கு அவங்கள எல்லாம் ஒரு 6 மாசமா தான் தெரியும். அதுவும் இந்த 1 மாசமா தான் அம்மா அக்கான்னு எல்லாம் நீ உறவு கொண்டாட ஆரம்பிச்சிருக்க. ஆனா நான் 1 வருஷத்துக்கு மேலேயே இந்த குடும்பத்தோட நான் பழகிட்டு இருக்கேன். அவங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயுமே எனக்கும் பங்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த குடும்பத்துக்காக செலவு செய்யற உரிமையும் உறவும் உன்னை விட எனக்கு தான் அதிகமா இருக்கு. மாமா, இது ரொம்ப டூ மச். நீங்க இப்பவும் அக்காவை லவ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தாலி கட்டி கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டு மாப்பிள்ளையான மாதிரி ஓவரா உரிமை கொண்டாடிட்டு இருந்தா எப்படி? மாப்பிள, எனக்கே பாக்குறதுக்கு பாவமா இருக்குடா. தம்பி எவ்வளவு சின்சியரா ட்ரை பண்ணி டீ போட்டு பிராக்டிஸ் பண்றான் பாரு. அப்படியே வேலையில இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டான்டா. அது அவருதான் கேரக்டர் இன்வால்வ் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, அதான் ரோசம் புத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆமாமா, இனி வராட்டி என்ன பண்றது, மானம் கெட்டு போயிருமே. வந்திருக்கிற வேலைக்கு ஐ மீன் ஆபரேஷனை சக்சஸ் பண்ணணும்ல, அதுக்காகத்தான் ரொம்ப மெனக்கற பாவம். நீ வேணா அந்த டீயை சாப்பிட்டு பாரு. ஐயோ,
நேத்து கொஞ்சம் குடிச்சு பார்த்ததே நல்லா இல்ல. அப்பவே எனக்கு வாந்தி வந்துடுச்சியா. எனக்கு வேண்டாயா. டேய் மயிலு நேத்து நைட்டு டீ போட கத்து கொடுத்துருக்கால. இந்தாங்க என்ன கத்துக்கிட்டான்னு உங்களுக்கு. நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். நான் டீ போடுறத பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. அது நம்ம அதுவா பேசணும். ஏய், என்ன திருவிழாவில காணாம போன குழந்தைங்க மாதிரி முடிச்சுக்கிட்டு குடிச்சு பாரு. கண்டிப்பா குடிக்கணுங்களா? குடி. கடவுளே 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 குடி. உண்மையிலேயே பயந்த மாதிரியே நல்லா இருக்கே. இந்த மாதிரி சூப்பரா டீ போடுவீங்க நான் நினைக்கவே. மச்சான் சூப்பர் மச்சான். சூப்பரா சூப்பர். கேரக்டர்ல தம்பி இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டானல்ல. ஏதாவது வேணுமா? சாம்பார் போடட்டுமா? ரேவதி அப்பா நன்றி. டீ நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்பா எனக்கு எதுக்குப்பா நன்றிலாம் சொல்றீங்க? எல்லாத்துக்கும் உங்க பயிற்சியும் முயற்சியும் தான் காரணம். அப்படி போடுறா. என்னடா நான் போற வழியில கடை போட்டு வச்சிருக்கீங்க, இங்க யாரா தூணை நட்டு கோயில போய் சுத்துற மாட்டே, வச்சிருக்கீங்க? இங்க வந்து இப்படி சுத்துற. என்ன ஸ்மெல்? ஏய் வெறி இல்லடா, அதுலயே உனக்கு ஸ்மெல் தெரியுதா? ஆமா, இது ஹோட்டல் தானே? ஹோட்டல் தானே, போய் உட்காருங்க. நீ சொல்றதுனால நான் ஆமா, இல்லாட்டி தலையில அடிப்பா. போடா டேய், காலையே ஓவரா போட்டு வந்துட்டு போடா. டேய் அக்கா போடா. வணங்குங்க போடாண்ணா. வணங்குங்க. அதான் போயிட்டல, கத்திய அண்ணே. கீழே இருக்குதா? என்னென்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? இட்லி, தோசை, பூரி, பொங்கல், வடை எல்லாமே இருக்கு. அது எல்லாம் நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பரோட்டா இருக்கா? பரோட்டா அப்பா காலையிலேயே பரோட்டாவா? ஆ? ஏன் காலையில சாப்பிட்டா உள்ள இறங்காதா? இல்ல அப்படியே சாப்பிடக்கூடாது சட்டங்கிட்ட ஏதாவது போட்டிருக்கீங்களா? சும்மா நோய் நோய்னு கேள்வி கேட்கிற. எடுத்துட்டு வாப்பா, கோவங்க வந்துட போகுது. ரேவதி இங்க வாமா. டேய் தூங்கிராதடா. நீ கல்லால உட்காந்து தூங்கிறாதையா? என்ன மாமா? இங்க வா, இங்க வா. ஆ? அந்த ஆளு புல் போதையில இருக்கான். நேத்து போட்ட பொரோட்டா இருக்கு, அதை சூடு பண்ணி தரேன், கொண்டே குடு. ஐயோ மாமா, அது தப்பு இல்லையா மாமா? தப்புதான். காலையில குடிச்சிட்டு வந்து பொரோட்டா கேட்டா என்ன பண்றது? ஏ கத்து ஒத்து, இன்னமா பரோட்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியாச்சுப்பா, ரெடியாச்சுப்பா. கொண்டா கொண்டா. டேய் தூங்கிராதடா. முதல்ல நீ தூங்கிறாத, கல்லாவுல உட்கார்ந்து இருக்க, துட்டு நிறைய இருக்கு. தெளிவா தான் இருக்கேன். என்ன பாக்குற? இன்னும் ஒரு 4 பரோட்டா எடுத்துமா? ஆ, டேய் மண்டையா, காலையில இப்படி தண்ணி போட்டு வந்திருக்கிய, சரக்கு எங்கடா கிடைச்சது? பண்ணா வீட்டு பக்கத்துல ஆ, காலி கிரவுண்ட்ல 24 hours விட்டுட்டு இருக்காங்க. உனக்கு வேணுமா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன்.
டேய் எங்க போடுறது? பேங்க்ல போய் போடு போ. அது எங்க இருக்கு? அது அங்க இருக்குடா. டேய், நீதான் பரோட்டா மாஸ்டரா? ஆமா, ம். இத்தனை நாளா எங்க இருந்த? இங்கதான் இருந்தேன். ம். ம். பரோட்டாவையா இது? சிக்கிட்டான், பழைய புரோட்டாவை கொடுத்து சிக்கிட்டான். நானும் எவ்வளோ கடையில சாப்பிட்டுருக்கேன், ஆனா இப்படி ஒரு பரோட்டாவை சாப்பிட்டதே இல்லையா? மல்லிகை பூமா பொல 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 பொலன்னு இருந்துச்சு. நீ பரோட்டா போடுறதுக்கு பிறந்தலையா? பழைய புரோட்டாவுக்கே எப்படியா? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே இது போதுமையா? இதுவரை உயிரை கொடுத்து வேலை செஞ்சதுக்கு எந்த கழுதையும் பாராட்டல. கவலைப்படாத, நான் பாராட்டுறேன். ஆமா, இவன் பெரிய ரஷ்ய அதிபர், பாராட்டுறான். முதல்ல காசை கூட வந்து குடுறாங்க. பரோட்டா என்ன ஜாட பேசுறியா? ம். சுடு தண்ணியை பிடிச்சி மூஞ்சில ஊத்திடுவேன் ஜாக்கிரதை. ஆ? சுடு தண்ணியை பிடிச்சி ஊத்திட்டா எங்க தலை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? உன்னை அப்படியே அலக்க தூக்கி நங்குட்டு தோசைகள்ல உட்கார வச்சு அப்படியே கறிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. அடிங்க. பார்த்துக்கு ஹாய் பிக் மேன், ஹவு மச் ரேட்? 100 ரூபீஸ். பேங்க்ல போட்டுறேன். பேங்க் இங்கதான்டா இருக்கு. அப்படியா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? சொல்லிட்டால காசு இவ்வளவு லேட் பண்ற? வரமாட்டேங்குதாடா? ஒழுங்கா போய் சேர்ந்துருவியா? ஐ லைக் இட். மாப்ள, குடிகாரன் எப்பவும் உண்மைதான் சொல்லுவான். உங்ககிட்ட நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்படா இப்படி புரோட்டா போட கத்துக்கிட்ட? அத சொல்லணுமா? கேட்டுதான் நானும் சொல்லி தொலை. மணி ஐயரு மணி அங்க என்ன வேலை பாக்குற? அங்க இருந்துதான் பிளாஸ்மேக் போகுதியா? அங்க எழுதி வச்சிருக்கியா? ஆமா. அது சொல்லு. மணி ஐயரு ஹோட்டல் வச்சு நடத்தினாரு. 2 மணி ஐயரா ஒருத்தர் ஒருத்தன் தான். அப்ப ஒருத்தன் பேர் சொல்லு. அங்கதான் நான் பரோட்டா போட கத்துக்கிட்டேன். அங்க தினந்தோறும் ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாரா? ஏன் அவன் ஸ்டேஷனுக்கு போக மாட்டானா? இல்ல, அங்க பரோட்டா சாப்பிடுறதுக்கே வருவாரு. இவர மாதிரியா? அவர் இவர் மாதிரி இல்ல, என்னை பாராட்டுவாரு. தலையெழுத்து. சாப்பிட்டுட்டு இவ்வளவு அருமையா பரோட்டா போடுறிய, ஒரு லட்சியம் என்னன்னு கேட்டாரு. உனக்கெல்லாம் லட்சியம் இருக்கா கேட்டான். சரி சொல்லு. போலீஸ்கார ஆகணும்னு சொன்னா பரோட்டா கடையில தூக்கிட்டு போய போலீஸ் ஸ்டேஷன்ல பொசுக்குன்னு என்ன போலீஸ்கார ஆகிட்டாரு. மூஞ்ச பார். என்னங்க கடலாம் போட்டுருக்காங்க? சரி, ஆளுக்கு வந்துருச்சு, வேலை போய். வாங்க வாங்க தம்பி. தம்பி, டீயா காஃபியான்னு சொல்லுங்க. எது கேட்டாலும் கிடைக்குமா? என்ன சாப்பிடுறீங்க? என்ன கேட்டாலும் கிடைக்குமா? கடையில இருக்கிறது கிடைக்கும். அப்படியா? அப்பனா 3 தோசை வேணும். 3 தோசை மாமா. ஆமா, உன் பேர் என்ன? பாரா, கைப்படாத ரோசாவா இருக்கும் போல இருக்கடா. கை வச்சிருவோமா? ஆசைப்பட்ட நிறைவேத்திரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரொம்ப தெனாவட்டாவும் திமுறாவும் பேசிக்கிட்டே இருக்க.
தொலைச்சிருவான். கடையில வேலை செய்யற பொண்ணுக்காக நீ ஏன் பொத்துக்கிட்டு வர? யாரா கடையில வேலை செய்யற பொண்ணு? அவ ஏன் பொண்ணுடா. எங்க ஊருக்கு வந்து கடை நடத்திட்டு எங்காலேயே அடிக்கிறியா? இப்பவே ஊர்க்காரங்களை கூப்பிட்டு வந்து உன் கடை என்ன பண்ற பாரு. டேய், செஞ்சது தப்பு. இதுல என்னடா பெரிய வசனம்? லோக்கல் போலீஸ் கூப்பிட்டு உங்களை எல்லாம் உள்ள தள்ளி வாங்கடா. என்ன என்னாச்சு? சாப்பிட வந்தவனுக்கு பொண்ணுங்க மேல கை வைக்கிறானு கேட்டா உள்ளூர் வெளியூர் பெருசா பேசுறானுங்க. ஏண்டா சாப்பிட வந்தமா போனமான்னு இல்லாம பொண்ணுங்க மேல ஏன்டா கை வைக்கிறீங்க? யாராவது பார்த்தா சும்மா இருப்பாங்களாடா? இதுக்கு ஊர்க்காரங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்ற? நாட்டாம கிட்ட சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. போங்கடா 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 வெளிய போங்க போங்க போங்க. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. வாங்க ஆண்டவரே வாங்க. ஏன் ஆண்டவரே இப்படி அவசரப்படுறீங்க? தலைவரே, நம்ம போலீஸ்காரர் இல்ல, ஹோட்டலுக்காரங்க. அடிக்கடி நீ கேரக்டர் மாத்திக்கிறீங்க. ஆண்டவரே, ஊர்க்கார பசங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா என்ன பண்றது? நம்ம ஆபரேஷன் என்ன ஆகுறது? என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? அந்த பொறுக்கி பையன் மயிலுகிட்ட என்ன பேசினா எப்படி நடந்துருக்கான்னு பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் என்ன வேஷம் போட்டிருந்தாலும் என் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். எங்க உடம்புலயும் போலீஸ் ரத்தம் தான் ஓடுது. நம்ம எதுக்கு வந்திருக்கேன்னு மறந்துட்டீங்களா? ஆபரேஷன் மறந்து போச்சு உங்களுக்கு. சொரா மீனை பிடிக்க வந்துட்டு எறா மீனை பிடிக்கிறாங்க. அப்பா, போலீஸ் யூனிஃபார்ம்ல போகும்போது இந்த மாதிரி எல்லாம் பொறுக்கி பசங்க வம்பு பண்ணதான்ப்பா செய்வாங்க. ஒரு கடன் இருந்தா நல்லவங்க மட்டும் வரமாட்டாங்கப்பா. இந்த மாதிரி பொறுக்கிங்களும் வரதான் செய்வாங்க. எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சு சமாளிச்சுதான் போகணும்ப்பா. எத்தனை அப்பாடா? அப்பா, நான் என்ன சாதாரண பொண்ணாப்பா? நானும் போலீஸ் தானப்பா. சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும், என்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியாதாப்பா? நீங்க எதுக்குப்பா அவசரப்படுறீங்க? 4 பேர் தானே இருக்கும். அப்புறம் அப்பா லொப்பான்னுகிட்டே இருக்கு. இல்லப்பா. தலைவரே, எதுக்கு கோவப்படுறீங்க? மயிலே கேரட்டாவே இருக்குது. அப்படி இருந்தா தான் டச் விட்டு போகாது. நீங்க தான் அடிக்கடி கேரட் விட்டு மாறி போறீங்க. ஏன் ஆண்டவரே இப்படி அவசரப்படுறீங்க? நம்ம எதுக்கு வந்திருக்கேன்னு மறந்துட்டீங்களா? ஆபரேஷன் மறந்து போச்சா உங்களுக்கு? அவ என்னை அப்பான்னு கூப்பிடுறதுனால நான் பொண்ணுன்ற பாசத்துல அவன் அடிக்க போகல. என் ஸ்டேஷன்ல எனக்கு கீழே வேலை பார்க்கிற பொண்ணு. நான் ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக தான் உங்க எல்லாரையும் கூட்டு வந்திருக்கேன். இந்த பொண்ணுக்கு இங்க ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. இவளை பாதுகாக்க வேண்டியது என் கடமை. நம்ம இப்ப என்ன தப்பா நடந்துட்டோம்? நம்ம ஒண்ணும் தப்பு பண்ணலையே. சரி, இப்ப கடைக்கு நடப்பா. இவ என் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு. நாளைக்கு இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தானே பொறுப்பு. அதனால தான் அவனை அடிக்க போனேன்.